வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. எனக்கு உங்களுக்கு ராகி சீலா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக வந்தது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த உளுந்தை ஒரு காஃபி கப் அளவுக்கு அரைவாசி எடுத்து நல்லா கழுவிட்டேன். 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இது நான் 6 o'clock ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா நைட் டின்னருக்காக. இப்போ உளுந்து நல்லா ஊறினதும் அதை இருத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுட்டேன். அதே காஃபி கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு கெட்டி அவல். இந்த உளுந்து இருற நேரத்துக்கு இந்த அவலை நல்லா கழுவி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ அவலும் நல்லா ஊறியிருக்கு, உளுந்தும் நல்லா ஊறியிருக்கு. மிக்ஸி ஜாரில் உளுந்தை ஃபஸ்ட்டு சேர்த்து கொரப்பாக நல்லா அரைச்சிக்கினேன். எதுக்குன்னா அந்த உளுந்தில் தண்ணி சேர்க்கணும். ஸோ அந்த அவலில் இருக்க தண்ணியே சரியாயிடும். ஸோ அந்த அவலையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா வழுவழுப்பாக நல்லா அரைப்பட்டு வரும். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கினேன். இப்போது இதே காஃபி கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. இது கெட்டியாகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறமா கரைச்சிக்கலாம். கெட்டியாகவே கலந்து எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, துருவின கேரட், கொஞ்சமாக நான் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் ஆப்ஷனல் அது சேர்த்துக்கலாம், என்ன விட்டுடலாம். உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இத்தனையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது டாப்பிங் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கினேன். இப்போ நான் தோசை தவாவை தோசைக்கல்ல மிதமான தீயில காய வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு அந்த தோசை மாவு சேர்த்து, இந்த ஃபோன் வேறு வழங்கிட்டே இருந்தது கையிலேருந்து. எனக்கு அது ட்ரைபாட் வாங்குற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோஸ். ஐம் வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்பவே நல்லா வந்தது. தோசை நல்லா வார்த்து எடுத்தேன். இப்போ நல்லா தோசை சேர்த்ததும் மேலே அந்த டாப்பிங் போட்டு நல்லா அமுக்கி விட்டுடணும். அது தோசை மாவு ஈரமாகவே இருக்கும்போது நல்லா பிடிப்பட்டுடும். ஸோ இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டு தோசையை 2 பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே அருமையாக வந்தது. ரொம்ப ஹெல்தி டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு, குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் கேரட் டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.